இங்க ஹீரோ காட்டுக்குள்ளேருந்து காப்பாத்திட்டு வந்த அனாதை பொண்ணு, ஹீரோ வந்து அவன் லவ்வர் கூட தனியா இருக்கிறத பார்த்துட்டு டென்ஷன்ல ஹீரோவயே கழுத்த பிடிச்சு தூக்கிடுறா. இவகிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அவள பத்தி ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த அனாதை பொண்ணு இருந்த ஊர்ல அங்க இருக்க நெறைய பொண்ணுங்கள ஒரு கும்பலே கடத்தி என்ன பண்ணியிருந்திருக்கானுங்கன்னா, சைத்தானுக்கு வந்து தானமா குடுத்துருந்திருக்கானுங்க. சைத்தானும் வந்து அவருக்கு அதோட வாரிச வந்து உருவாக்குறதுக்காக அந்த பொண்ணோட வயித்துல குழந்தைய பெத்து எடுத்திருக்கு. இது தெரிஞ்ச ஒரு புரொஃபசர் மட்டும் அந்த பொண்ணுங்கள்லாம் கடத்தி அந்த குழந்தைங்கள்லாம் இவனும் கொலை பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்கான். அந்த சைத்தானோட வாரிசோட சுத்திட்டு இருந்த ஒரு பொண்ணு தான் வந்து இந்த அனாதை பொண்ணோட அம்மா. அப்ப இந்த பொண்ணு தான் அந்த சைத்தானோட வாரிசுன்னு ஹீரோக்கு தெரிய வந்தோனே, வீட்டுக்கு போய் அந்த பொண்ணையும் வந்து சங்கிலியால கட்டி போட்டு வச்சிருக்கான். அப்ப அந்த பொண்ணு சொல்றா, "உன்னோட வாரிசு என் வயித்துல வளருதுன்னு" சொல்லிட்டு. அப்ப இந்த புரொஃபசரும் இந்த பொண்ண கொலை பண்றதுக்காக அந்த வீட்டுக்கே கிளம்பி வந்துடுறான். ஹீரோவும் அந்த புரொஃபசர்கிட்டயும் அவங்க ஆளுங்ககிட்டயும் இந்த பொண்ண குடுத்துட்டு அவன் கிளம்பி போயிடுறான். அவன் அந்த பொண்ணு ஞாபகமாவே 1 மாசம் வீட்டுக்குள்ள அடைஞ்சே கிடக்குறான். இந்த புரொஃபசரும் இந்த பொண்ண போட்டு ரொம்ப கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கான். ஒரு டைம்ல ஞாபகார்த்தமா அவள கிளம்பி பார்க்கலான்னு சொல்லிட்டு போய் பார்த்தா, அந்த வீட்ல யாருமே இல்ல. என்னன்னு காட்டுறாங்க, இந்த பொண்ணு அங்க இருக்க புரொஃபசரையும் அந்த ஆளுங்க எல்லாரையுமே கொன்னு போட்டு, ஹீரோ லவ் பண்ற பொண்ணையும் கொலை பண்றதுக்காக வந்திருக்கா. ஆனா அந்த டைம்ல மாசமா இருக்கிறதுனால, குழந்தை பெக்குற சமயமும் வந்துருது. ஹீரோவோட லவ்வரும் நர்ஸுன்றதுனால இந்த அனாதை பொண்ணுக்கு குழந்தையும் பெத்து எடுத்து குடுக்குறா. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து அந்த குழந்தைய பார்த்துட்டு இருக்கான். ஆனா அந்த அனாதை பொண்ணு மட்டும் அங்க இல்லவே இல்ல. ஹீரோ வந்து அவ எங்க போயிருப்பான்னு கண்டுபிடிச்சு காட்டுக்குள்ள போய் பார்த்தா, அவ சாவர நிலைமையில இருக்கா. அவ ஹீரோ கிட்ட கடைசியா சொல்ல ஆரம்பிக்கிறா, "நான் வேணா சைத்தானா மாறிட்டு இருந்திருக்கலாம். ஆனா என்னோட குழந்தை வந்து உண்மையான மனுஷி தான். நீ தான் அவள பார்த்துக்கணும்னு" சொல்லிட்டு அவன் கையிலேயே விழுந்து இறந்தும் போயிடுறா.